இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோவேல் 1:3. இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். கடவுள் நமக்கு செஞ்ச அற்புதங்களை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. நாம் எதை பற்றி பிள்ளைகள்கிட்ட அதிகமாக பேசுகிறோம்? படிப்பு, வீட்டு பிரச்சனைகள், ஊர்க்கதை, டிவி ஷோஸ், மூவிஸ், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், இப்படி தான் அதிகமாக பேசுகிறோம், ஷேர் பண்ணுறோம். கடவுள் நம்மளுக்கு செஞ்சதை பற்றியும் பைபிளில் இருக்கிற எத்தனையோ அதிசயமான காரியங்களை பற்றி எத்தனை தடவை பேசியிருப்போம். பிள்ளைகள்கிட்ட தேவனை பற்றி பேச தான் அவங்களுக்கும் தேவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். நம்ம பொழுதுபோக்கு நிகழ்ச்சி பற்றி பேசிட்டு ஊர்க்கதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா அதில் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸ்கூல் புக்கை எடுத்து படின்னு சொல்கிறோமே, எத்தனை தடவை டெய்லி பைபிள் எடுத்து படி நம்ம சொல்கிறோம். இதில் சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு சாப்பிட கூட நேரமே இல்லை, அந்தளவுக்கு படிப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்காக சாப்பிடாமல் இருக்காங்களா? இல்லையே, நேரத்துக்கு சாப்பிட்றாங்கல்ல. அப்போது அதே போல் பைபிள் படிக்கும் நேரத்தை ஒதுக்க முடியும் தானே. நம்ம பிள்ளைகிட்ட தேவனை பற்றியும் பைபிளில் கடவுள் நடத்தின அதிசயமான காரியங்களை பற்றி பேச தான் அவங்களுக்கும் அவங்களோட பிள்ளைகள்கிட்ட தேவனை பற்றி பேசுகிற பழக்கம் வரும். பைபிளில் எப்படி வாழணும், தேவனை எவ்வளோ நேசிக்கணும், நமக்காக எவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கிறாரு, எத்தனை அதிசயமான காரியங்களை அசால்ட்டாக நடத்தியிருக்கிறாரு, இனிமேல் அவர் செய்ய போகிற காரியங்கள் என்னென்ன, அதுக்கு அடையாளங்கள் என்னென்ன, இப்படி எத்தனையோ விஷயத்த பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. வழி தவறி போனவங்க பைபிள் எடுத்து படிக்கும்போது அவங்கள திருந்த பண்ணுறது தேவனோட ஒவ்வொரு வார்த்தைகளும் தான். அப்போது தேவனை பற்றி நம்மளோட பிள்ளைகள் பேசிகிட்டு இருக்கும்போது பிள்ளைகள் வழி தவறி போக மாட்டாங்க. வழி தவறாத பிள்ளைகளை தேவன் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், மேலும் மேலும் உயர்த்துவார். தேவன் இந்த பிள்ளைகளுக்கு சாட்சி கொடுப்பார், அவரோட பிள்ளைகள்னு. ஆமேன்.